இன்னைக்கு நான் தியேட்டர் விசிட்டுக்கு வந்திருக்கோம். படத்தோட ரிசல்ட் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் ஒருத்தரா போய் தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கதாக கேள்விப்பட்டேன். அப்பா சீன் வரும்போதும் சரி, அந்த பாட்டு வரும்போதும் சரி, ஆடியன்ஸா எல்லாரும் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி. இப்பதான் நானும் படம் பார்த்துட்டு வரோம் இங்க. ஆம், என் இன்ட்ரொடக்ஷனுக்கும் சரி, அப்பா பேருக்கும் சரி, முருகதாஸ் சார் கார்டு போடும்போதும் சரி, இல்லை அப்பா ஏஐ வரும்போதும் சரி, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்னும் போய் தியேட்டரில் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சார், யானை கூட நடிக்கிறது எப்படி ஒரு பிரமிப்பா இருக்கும்? யானை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது கூட நெருங்கி பழகிறதுக்கு எத்தனை மாச கால அவகாசம் எடுத்துக்கிட்டீங்க? மாசம்லாம் இல்லைங்க, ஒரு நாள் தான் ஆச்சு. எனக்கு நான் அதான் என் ஆடியோ லான்ச்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து ரொம்ப நாள் இதுக்காக ட்ரைனிங் அப்படிலாம் எடுத்துக்கல. 2-3 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஏன்னா அது குழந்தை மாதிரி தான், பார்க்க தான் பெருசு, ஆனால் அது மனசு வந்து குழந்தை மாதிரி தான். அதனால ஒரு நாள் 2 நாள்லயே என் கூட நல்லா பழகிருச்சு. சரி, இப்போ நரிக்குறளோட படம் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? அதுதான் சொல்றேன் இல்லையா, நான் இந்த மக்கள் அந்த மக்கள் இல்லை, நான் எல்லாரோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா நான் எல்லாரோடையும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரோட படமும் நான் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் அப்பா படத்துல நான் தியேட்டர்ல பார்த்து அப்பாக்காக எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடி நான் பார்த்துருக்கேன். இப்போ எனக்காக பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. சார், அடுத்த படங்கள் உங்க படங்கள் எப்படியா இருக்கும்? ரொமான்டிக்கா இருக்குமா இல்ல ஸ்டண்டா இருக்குமா? இப்போ அடுத்தது வந்து பொன்ராம் சாரோட படம் பண்றேன். உங்களுக்கே தெரியும், கொம்பு சீவி. அது வந்து பொன்ராம் சார் எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல்ல தான் படம் வரும். அடுத்து நான் என்ன மாதிரி படம் பண்றேன்ட்டு நான் கூடிய சீக்கிரம் அறிவிப்பேன்.